வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் ஜீவனா. என்னோடய சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். சிக்கன் சுக்கா பண்ணுறது தான் பார்க்க போகிறீங்க. இதுக்கு வந்து நம்ம முதல்ல வந்து கடாயில் எதுவுமே போடலை பாருங்கள், எண்ணெய் எதுவுமே போடலை, நம்ம சிக்கன் மட்டும்தான் போட்டிருக்கோம் பாருங்கள். இப்படியே நல்லா விரட்டும். இந்த சிக்கனில் இருக்கிற தண்ணி எல்லாம் நல்லா பிரிஞ்சு விரட்டும். பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா தான் நம்ம ஆயில் ஊற்ற போகிறோம். நல்லா சிக்கனை இந்த மாதிரி எல்லா இடமும் சேர்த்து விடுங்க. பார்த்தீங்களா, சிக்கனில் இருக்கிற தண்ணி எல்லாம் அப்படியே வருது. பார்த்தீங்களா, இப்போது நல்லா இந்த சிக்கனில் இருக்கிற தண்ணி எல்லாம் வருது பாருங்கள். இப்போது நம்ம இந்த சிக்கன் வந்து வெங்காயம் தக்காளி இல்லாமல் சிக்கன் சுக்கா தான் பண்ண போகிறோம். பாருங்கள், வந்துச்சா? நல்லா தண்ணி எல்லாம் நல்லா அந்த சிக்கனில் இருக்கிற தண்ணி வந்து இது ஒன்றுன்னா சிக்கனே பாருங்கள் கலரே மாறி இருக்குது. எப்படி இருக்குது பாருங்கள், பார்க்கும்போது சூப்பராக இருக்கா? இப்போ இதில் வந்து நாங்கள் வந்து எண்ணெய் கொஞ்சம் ஊற்றுவோம். நல்லெண்ணெய் செக்கில் ஆட்டினா நல்லெண்ணெய் ஊற்றுவோம். ஊற்றிட்டு இப்போ வந்து இதை வந்து நல்லா இதில் நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாம் போட போகிறல கொஞ்சம் எண்ணெய் வந்து கொஞ்சம் தாராளமாக இருக்கணும். இப்போ தான் அந்த டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் போகல. நல்லா இப்போது வந்து எண்ணெயில் கொஞ்சம் இதாகட்டும். இப்போது நல்லா வெந்து வருவாங்க. இப்போ இதில் வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் வெங்காயம் தக்காளி எதுவுமே இல்லாமல் தான் இந்த சுக்கா பண்ண போகிறோம் பாருங்கள். வெங்காயம் தக்காளி போட்டாச்சா? அடுத்தது வந்து நம்ம மஞ்சள் தூள் போடுவோம். அடுத்தது மிளகாத்தூள் போடுவோம். மிளகாத்தூளோட சேர்த்தது ஒரு 2 வரமிளகாய். அடுத்தது சால்ட்டு போடுவோம். மெயினானது சால்ட்டு போடுவோம். இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கலாம். சால்ட்டு போட்டு கருவேப்பிலை போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை வந்து கொஞ்சம் தாராளமாக போடுங்க. கொஞ்சோண்டு கரம் மசாலா. இது எங்களோட மிளகாத்தூளை வந்து இந்த நம்மளோட மிளகாத்தூள் வந்து மல்லித்தூள் தனியாத்தூள் எல்லாமே இருக்கிறபடியாக தேவையில்லை. இல்லை நீங்கள் தனித்தனியாக போடுறோண்டா மிளகாத்தூளும் சீரகமும் போடுங்க, மல்லித்தூள் வேண்டாம். இதை நல்லா இப்படியே வச்சு நம்ம இது பண்ணுவோம். நல்லா இதாகட்டும். நல்லா நல்லா இதாக நல்ல முருகலாக வந்தால் தான் நமக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். ஓகே உறவுல, பார்த்தீங்களா, இது சூப்பராக உண்மையாகவே சுக்கா ரெடி ஆகிடுச்சு. சிக்கன் சுக்கா இந்த மாதிரி நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். வெங்காயம் தக்காளி பழம் எதுவுமே போடாமல் பாருங்கள், உண்மையாகவே சூப்பராக இருக்குது. நீங்கள் 1 கிலோ செஞ்சாலும் காலி ஆகிடும். அதை இந்த மாதிரி செஞ்சுட்டு சாப்பிடும்போது உண்மையாக பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஓகே உறவுகளே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி விடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே வரும் உறவுகளே. ஓகே உறவுகளே, நன்றி, வணக்கம். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.